அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்தது இல்லையா? அதை யாராலும் நம்மகிட்டருந்து தட்டி பறிக்க முடியாது. இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாளாக ஒவ்வொரு நாள் நினச்சோம்னா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு நிறைவாக தான் இருக்கும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தரப்போகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 14 இறை வார்த்தை 1-4 முடிய. நாவினால் தவறு செய்யாதோர் பேர் பெற்றோர், அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள். தம் மனச்சான்றால் கண்டிக்கப்படாதோர் பேர் பெற்றோர், நம்பிக்கை தரலாதவரும் பேர் பெற்றோர். நாவினால் தவறு செய்யாதவோர் பேர் பெற்றோர், அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள். ஏனென்றால் நாவு தான் முதன்மையான உறுப்பு நம்மள்கிட்ட இல்லையா? ஒரு ஆளை வாழவும் வைக்கும், ஒரு ஆளை சாவவும் வைக்கும் இல்லையா? அந்த நாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கிற இடத்துல அந்த நாவு மட்டும் நரம்பு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா? வளைச்சி பேசும். இன்றைக்கி நமக்கு முன்னால் ஒன்று பேசும், பின்னால் ஒன்று பேசும், அப்படி தானே? அப்படி பேசுகிற அந்த நாவுக்கு தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. தம் மனச்சான்றால் கண்டிக்கப்படாதோர் பேர் பெற்றோர். ஏனென்றால் மனச்சான்றால் கண்டிக்கப்படாது எப்படின்னா, நாம் தவறு செய்தால்தான் நம் மனச்சாட்சி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். நீ இந்த தவறு பண்ணிட்ட, இதிலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லும் இல்லையா? அப்போது நம்ம மனச்சான்று நம்மளை கண்டிக்கவில்லை என்றால் நாம் பேர் பெற்றோர் என்று இறைவார்த்தையை நமக்கு சொல்லுது. அதுபோல் நம்பிக்கை தளராதோரும் பேர் பெற்றோர். இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் இது கண்டிப்பாக நடக்கும், அவர் சொன்னது நமக்கு நிறைவேறும், நான் காத்திருப்பேன் என்று சொல்லி நாம் நம்பிக்கை தளராமல் இருக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும்னு இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதல்ல, கருமிக்கு அதனால் என்ன பயன்? தமக்கென செலவிடாமல் சேர்த்து வைக்கும் செல்வம் பிறரையே சென்றடையும், அச்செல்வத்தால் பிறரே வளமுடன் வாழ்வர். பிரேஸ் தி லார்ட். கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதில்லை. ஏன்னா அவன் எவ்வளோ செல்வம் சேர்த்தாலும் யாருக்கும் செலவு செய்ய மாட்டான், தானும் உண்ண மாட்டான், பிறருக்கும் கொடுக்க மாட்டான் இல்லையா? தனக்கென செலவிடாமல் வைத்து சேர்த்திருக்கும் செல்வம் பிறரையே சாரும். அவன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தாலும் யாருக்கு கொடுத்துட்டு போகிறான்? பிறருக்கு கொடுத்துட்டு போகிறான். சில பேருக்கு மக்கள் செல்வங்களே இல்லாமல் இருக்கும், அதை யாருக்கு கொடுப்பாங்க? பிறருக்கு தான் விட்டு சென்று போவாங்க. அப்போது நம்மகிட்ட செல்வம் இருக்குது அப்படின்னா அந்த செல்வத்தில் ஒரு சிறிதளவாது ஏழை எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நாம் உதவி செய்தோம்னா அந்த சிறு உதவி நமக்கு பேருதவியாக வந்து நிற்கும் இல்லையா? நம்ம ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கார். யார் ஆசீர்விக்கலை? ஒவ்வொருவரும் நிறைவாக இருக்கிறோம். மேலே உள்ளவங்களை பார்க்காம நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்பா அவங்கள விட நம்ம எவ்வளவு நிறைவாக இருக்கோங்கிற ஒரு மன அமைதியும் ஆறுதலும் நமக்கு கிடைக்கும். அந்த மன அமைதியும் ஆறுதலும் நிறைவில்லாதவங்களுக்கு கிடைக்கும்போது, நிறைவு இல்லாதவங்களுக்கு கிடைக்கும்போது தேடணும் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களை விட நம்ம நிறைவானவங்கன்னு சொல்லி அந்த மன அமைதி கிடைக்கு பாருங்கள், அவங்க அமைதியாக இருப்பாங்க. இறைவா, நீர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் என்னை நிறைவாக உம்முடைய கைக்குள் வைத்திருக்கிறீர், கருத்துக்குள் வைத்திருக்கிறீர், என்னை செயல்படுத்துகிறீர் என்று எப்பொழுதும் நன்றி சொல்லி கொண்டு இருப்பார்கள் இல்லையா? அந்த வகையில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம்? இறைவனோடு சேர்ந்து நாம் இணைந்து நடக்கும்போது நாம் மனநிறைவோடு இருக்கிறோமா, மன நிறைவற்று இருக்கிறோமா? சிந்திப்போமா? வாழும் வல்லலே இறைவா, எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ரசித்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, இறங்குங்கப்பா. முதலால் அற்புதத்தால் நிரப்புற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர் ஆண்டவரே. அந்த சுட்டி காட்டுதலுக்கு உண்டான ஆற்றலையும் வலிமை எங்களுக்கு தந்து வழி நடத்துகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருள் வளங்களை எங்களுக்கு கொடுத்து நீர் நிறைவாக வழிநடத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.